Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா நம்ம டேஸ்டா ஒரு குலாப் ஜாமுன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த குலாப் ஜாமுன் பிராண்ட் தான் நான் வாங்கி இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இந்த பாக்ஸோட பின்னாலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீட்டெயிலாக இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இந்த மாவுல வந்து கரெக்டா ஒரு 300 ml வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு மொதி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் வந்து 300 ml தண்ணியா ஊத்தாம ஒரு 200 ml வந்து பால் வந்து மில்க் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 100 ml வந்து தண்ணி ஆட் பண்ணி நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுக்க போறேன். நம்ம கையை வச்சு மெதுவா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி நம்ம கையை வச்சே பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி டோ மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து வந்து நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு 30 minutes to 1 hour நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு அதில் போட்டிருக்கிற மாதிரியே நான் வந்து ஒரு 1500 கிராம் கிட்டத்தட்ட ஒரு 6 கப்புக்கு கொஞ்சம் கூட ஈக்குவலாக இருந்தது. எவ்வளோ சுகர் எடுக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வாட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து சீனியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes சிம்லேயே வச்சு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 minutes வைக்கணும். நமக்கு இது வந்து எந்த பாகு பதம் எதுவுமே தேவை கிடையாது. சும்மா வந்து சுகர் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தால் போதும். ஒரு 10 minutesக்கு அப்புறமா நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் கரெக்டாக ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம எப்படி வந்து ஆஃப் பண்ணமோ அதே மாதிரி அந்த சிரப் வந்து மெயின்டைன் ஆகும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவில் வந்து குட்டி பாலாக உருட்டி எண்ணெயில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் பொரிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் பண்ணும்போது கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது ஆட் பண்ணி கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி பாலாக ஃபஸ்ட்டு உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.
நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ் பாலாகவே உருட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குட்டி சைஸாகவே உருட்டுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு மாவு. அப்புறம் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இது வந்து எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது. ஏன்னா உள்ளே அப்புறம் வேகாமல் இருக்கும், வெளியே மட்டும் கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் லோவிலே வச்சுட்டு அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எல்லாம் கரிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. வேணால் ஃபஸ்ட்டு வந்து தீயை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் அல்லது லோவில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சதுனால உள்ளே வந்து நல்லா எனக்கு குக்காக இருந்துச்சு. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் கீழே வந்து எண்ணெய் உறிஞ்சிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டிருந்தேன். அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சுகர் சிரப் இருந்துச்சுல அதை வந்துட்டு இப்போது நான் ஆட் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 to மினிமம் 30 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் நல்லா உள்ளே வந்து அந்த ஜூஸியாக ஆயிரும். சுகர்லாம் உள்ளே வந்துட்டு நமக்கு கரெக்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். மினிமம் 30 மினிட்ஸ். அப்புறம் எவ்வளோ நேரம்னாலும் வைக்கலாம், 1 hour 2 hours 3 hours 1 day கூட நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே ஒரு 31 hour கழிச்சிட்டு பாருங்கள், டபுள் கொஞ்சம் சைஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து நிறைய ஏதாவது பார்ட்டிக்கு வந்து ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தமாரி ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Don't forget to subscribe. This gulab jam is really juicy and yummy. You could try it at your home, eat and enjoy.
Thanks for watching.